இந்த படத்துல வந்து எவ்வளவோ உணர்வா காட்ட வேண்டிய கதையை எடுத்து வச்சு, நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு, ஒரு உணர்வுள்ள கதையை வந்து அந்த உணர்வை புடுங்கி அதை வியாபாரப்படுத்தி விட்டுவிட்டு கடைசியில அந்த உணர்வே எல்லாருக்கும் இல்லாம, எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய வருத்தம் எப்ப தெரியுமா, படத்தை பார்த்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உண்மையான மொழி போராட்ட தியாகிகளுடைய புகைப்படங்கள் எல்லாத்தையுமே வரிசைக்கா போடுறாங்க. அரங்கநாதன் இவங்க எல்லாம் அப்படியே வரிசைக்கா போடுறாங்க, போட்டோ ஒருத்தர் போட்டோவா அப்படியே காட்டுறாங்க. மக்கள்லாம் யாருமே பார்க்கல, எந்திரிச்சு நடந்து போயிட்டு இருக்கேன். பார்த்துருப்பாங்க பொறுமையா உட்காந்து. ஏன் திரும்ப எந்திரிச்சு நடந்து போனாங்க? அந்த அவ்வளவுக்கு மொக்கையா இருந்துச்சு இந்த படம் 2.5 மணி நேரம். இதாங்க பிரச்சனை. வந்து நீங்க படம் முழுக்க முடிச்சுட்டு வாழ்க தமிழ்னு கத்துறாப்புல சிவகார்த்திகேயன். சரி, வாழ்க தமிழ்னு கத்துறங்க, அப்படியே கத்தி முடிக்கிறதுக்குள்ளே திரைக்கதை வசனம் சுதா கோங்குரா அப்படி போட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த கதையை வேற சொல்றாங்க, இந்த மாதிரி மொழி போராட்டம் நடந்துச்சு, இத்தனை பேர் வந்து இறந்தாங்க, அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து 200 பேர் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து அதுக்கு மேல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு அந்த மொழி போராட்ட இதெல்லாம் காட்டும்போது எல்லாம் காட்டுறாங்க, தியாகிகளை காட்டுறாங்க, சில கோமாளிகளையும் கூட சேர்த்து அந்த போட்டோஸ்ல காட்டுறாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு அடுத்து போகும்பொழுது மக்கள் வந்து எந்திரிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப நீ பேசுற வரலாறு ஒரு பொய் வரலாறுங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியுதா, இல்ல நீ எந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்கிறது வரலாறு கூட நாங்க கேட்கறதுக்கு தயாரா இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு நடந்து போறாங்களான்னு தெரியல. ஆனா உண்மையிலேயே நமக்கு இங்க வருத்தமா இருந்துச்சு. பொய்யா நடிச்சவங்களெல்லாம் உட்காந்து பார்த்துட்டானுங்க. உண்மையான தங்கள் வாழ்க்கையை துறந்தவர்களுடைய புகைப்படங்கள் ஒரு 2 நிமிஷம் பாக்குறதுக்கு எவனுக்குமே தோணல. இது வந்து நம்ம யார் மேல குறை சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா சிவகார்த்திகேயன் ஒரு ராணுவ வீரரா நடிக்கும் பொழுது, அந்த படம் முடிச்சு அந்த உண்மையான ராணுவ வீரோட ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டும் பொழுது மக்கள் இங்க தமிழ்நாட்டுல அழுதுகிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த இதே மக்கள் கூட்டம் உண்மையா பாதிப்பு அடைந்த தமிழ் போராட்டக்காரர்களுடைய வரலாறு எடுத்து காட்டும் பொழுது எந்தவித கவலையும் உணர்வும் இல்லாமல் போகிறார்கள். அப்படின்னா அந்த படம் எந்த லெவலுக்கு அதை தூக்கி பிடிச்சு பேசியிருக்குன்னு பாருங்க.